ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சூப்பரான ஒரு விளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால விளாக்ஸ்லாம் எங்கள் கூட வேறு செய்கிறாங்க. ஊர் திருவிழா அதுக்காக போயிருந்தேன். எல்லாரும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். பாருங்க எல்லாருமே ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இருந்தாங்க. நானும் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த மாதிரி கலரில் இன்றைக்கி போயிருந்தேன். பட் சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் வர வீடியோ பாருங்கள். ఇక్కడ ನೋಡೋದು ಸ್ವಲ್ಪ ಈ ಕಡೆ ನೋಡಿ ಸ್ವಲ್ಪ ಅದೇ ಒಂದು ನ್ಯಾಚುರಲ್ ಅದು ಸ್ವಲ್ಪ ನೋಡು ಕ್ಯಾಂಡಿಡ್ ಇಲ್ಲ ನೋಡಿ ಯಾರು ದೇವ್ರ ಹತ್ರ ಹಂಗಂತಾರ ನಾವು ಹಂಗೆ ಅನ್ನೋದು ಸ್ವಾಮಿಗಳು ಬಂದ್ರು ಸ್ವಾಮಿಗಳೆಲ್ಲ ஒரு மாதிரி நம்ம ஊர்லலாம் திருவிழா செலிப்ரேட் பண்ணுவோம்னா அது மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். டாக்டர் நின்றுக்கிறாரா பண்ணி மாத்திரம் அதான் விட ஆயிட்டோ பூஜை பண்ணுற பூஜாரி எல்லாருக்கும் பொட்டு வச்சார். எனக்கு ஒரு பொட்டு வச்சார். பெரிய பொட்டை வச்சுருந்தாரு. நல்லா இருக்கு. என் ஃபேஸ்க்கு அதுதான் பளிச்சுன்னு தெரியுது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்க. அங்கே கோயிலாண்டே இருப்பாங்களா? பெரிய தேரெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஒரு பொம்மைகள்லாம் ஆடுவாங்க. பெரிய பெரிய பொம்மைங்க அதெல்லாம் பார்க்க முன்னாடி வரவங்களுக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுறாங்க. நல்லா அவங்க இருக்கிறாங்க. அந்த கோவிலை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க இந்த பொம்மைக்குள்ளே ஆளுங்கள்லாம் உள்ளே ஏறி அப்புறம் தான் நான் பார்க்குறேன். யாருடா இதுன்னு பார்க்குறேன். டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் குத்த வராங்க. ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு பார்க்கவே. நீங்கள் சின்ன மாதிரி திருவிழாக்கு போயிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதே மாதிரி என்ஜாய் பண்ணியிருந்தா. பட் ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ண முடியல என்னால். நான் பாதிலே வந்துட்டேன்.
லைஃப்லேயே அது ஒரு